ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மனோ. நான் உங்கள் மானசா. இந்த ஒரு வீடியோவில் நாம் மலை அத்திப்பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த மலை அத்திப்பழத்தோட நிறம் ரொம்பவே சிகப்பாக பீட்ரூட்டை போல் இருக்கும். இந்த மலை அத்திப்பழத்தை சீமை அத்திப்பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பழத்தை வெட்டி பார்த்தா உள்ளே உள்ள சதைப்பகுதி மிகவும் ரத்தம் போல் சிகப்பாக இருக்கும். இந்த பழம் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை உயர்த்த பயன்படும். இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்கிறது. அதே போல் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால எலும்பு தேய்மானத்தையும் தடுக்கிறது. தினமும் 2 மலை அத்திப்பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். மேலும் இரத்த சோகையினால் மாதவிடாயோட சுழற்சி சரியான முறையில் நிகழாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் ஏற்றது இந்த மலை அத்திப்பழம். விஞ்ஞானிகள் இந்த மலை அத்திப்பழத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த ஆராய்ச்சி முடிவில் புரோட்டீன், சர்க்கரை சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இந்த பழத்தில் இருக்கிறதாகவும் மற்ற பழங்களை விட இந்த சத்துக்கள் 4 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வில் கூறியிருக்காங்க. அதுபோல் அத்திப்பழம் ஆரோக்கியமான அழகை தரக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க பழம் அப்படின்னு உணவியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பழத்தில் முழு அளவு ஊட்டச்சத்து இருக்குது. இதை தவிர விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் கே ஆகிய சத்துக்கள் கூட அடங்கி இருக்குது. இந்த மலை அத்திப்பழத்தில் நார் சத்து கூட அதிகம் இருக்குது. இந்த அத்திப்பழம் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பொட்டாசிய சத்து தான். அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு மெனோபாஸ் பருவத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏற்படுவதில்லை அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பென்சால்டிஹைடு அப்படிங்கிற ரசாயன பொருள் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களுக்கு எதிராக பணிபுரியக்கூடியது. அதனால் புற்றுநோய் வராமல் தடுக்க பயன்படுது. குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, உடல் சோர்வு ஆகியவற்றை போக்கி புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியது. அத்தி மர இலைகளை சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக இன்சுலின் சுரப்பு சரியாவதோடு நீரிழிவு நோயில் இருந்து விடுபடலாம். இதய நோய் ஏற்படாமல் தடுக்கிறது இந்த பழம். நீரில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்பொருள் அத்தி பழத்தில் காணப்படுறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.